இது தொடர்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆவணம் வெளியாகி இருக்கிறது. காசாவில் ஜெயிக்கிறது யாரு, தோற்று போறது யாருங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான ஆவணம் வெளியாகி இருக்கு. இஸ்ரேலுடைய சேனல் 20 இன்றைய தினம் ஒரு ஆவணத்தையும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவுக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, சண்டை நிற்கவில்லை, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சரணடையாது. அவங்களே போட்டிருக்கிற தலைப்பு இது. அல் ஜசீரான தலைப்பல்ல, அரபு ஊடகங்கள தலைப்பல்ல என்கிற தலைப்பில் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய தகவல்களை சொல்கிறார்கள். அந்த தகவல்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக தரையில் இருக்கக்கூடிய யதார்த்தம், எந்த போர் நிறுத்தமும் ரொம்ப தூரத்தில் இருக்குது என்கிறதற்கான ஆதாரமாக இருக்கிறது என்கிறது அந்த வீடியோ. அதாவது யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கைகளை நாம் ஏற்றாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக யுத்த நிறுத்தத்திற்கு வரமாட்டார்கள். காரணம் என்னன்னா, தரையில பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பலமாகத்தான் இருக்கிறார்கள். நம்ம காசாவை பிடிச்சிட்டோம், காசா எங்க கிட்ட இருக்குன்னு பீத்திக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலே நம்ம அதை செய்யல. பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பலத்திற்கு மேல் பலமாக நிற்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆவணப்படத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தோஹா கத்தார்ல பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சில முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முடிவு வரவில்லை. காசாவில் சண்டை குறையாமல் நடந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்று சொல்லக்கூடிய சேனல் 20 இஸ்ரேலிய ஊடகத்தினுடைய ஆவணப்படத்தில் எதிரியாக இருக்கிற பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பலவீனமாக இல்லை, அவர்கள் பலத்திற்கு மேல் பலமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. அல் ஜசீரா வெளியிட்டா தான் வேற காரணங்களை சொல்லலாம். ஆனால் இது இஸ்ரேலுடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அக்டோபர் 7, 2023 முதல் இஸ்ரேல் காசாவுக்குள்ள ஒரு விரிவான யுத்தத்தை நடத்தி வருதுங்கிறது நமக்கு தெரியும். இது அவங்க சொல்லக்கூடிய தகவல். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்தத்தினால காசாவுக்குள்ள 1,95,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரத்தோட சொல்லிவிட்டு, அவங்கள பெரும்பாலானவங்க குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறார்கள். அந்த சேனல் 20 மனிதநேயம் கொஞ்சம் இருக்க போய் தான் இந்த செய்திகளை வெளியிடுறாங்க. காசாவில் 1,95,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க, படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. இவங்கள அதிகமானவங்க குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறார்கள். கூடுதலாக 10,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற தகவல்களையும் அவங்க சேர்த்திருக்கிறாங்க. இந்த தகவல்களில் குறைபாடுகள் இருக்கு, இல்லாம இல்லை. இது அவர்களுடைய ஊடகம் வெளியிட்ட தகவலை தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய காசாவில் பணிபுரியக்கூடிய 71வது படைப்பிரிவினுடைய காலாட்படை பிரிவினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய லெப்டினன்ட் ஏ என்கிறவரிடத்தில் சேனல் 20 பேட்டி எடுத்திருக்கிறாங்க.